ஐபாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களே அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ரொம்ப பேருக்கு தெரியாத இந்த கோவில், ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். இந்த கோவில் திருச்சியில் இருக்குது. நம்ம திருச்சினாலே நமக்கு ஞாபகம் வருது உச்சி பிள்ளையார் தெரியும், அதே போல் காவிரி ஆறு தெரியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அந்த ஊரில் ஒரு அம்மன் இருக்குது, அதுக்கு பேர் காவேரி அம்மன்னு பேர். இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது சந்திரன் உருவாக்கிய ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தலமாக தான் நம்ம இதை பார்க்கணும். இதில் அந்த அம்மன் இவ்வளோ பலமாக சந்திரனுடைய அம்சமாக வீற்றிருந்தாலும் அது ரொம்ப பேருக்கு இது சந்திரனுடைய அம்சம் அப்படின்றது தெரியாது. யாரெல்லாம் பௌர்ணமியில் பிறந்தீங்களோ இந்த கோயிலுக்கு போக போக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வலிமை அதிகரிக்கும். இந்த சந்திரன் எப்பெல்லாம் வலிமை குன்றுதோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஸ்தலத்துக்கு போய் தரிசனம் செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு மாற்றம் வருது. சரி, இந்த கோயில் முதல்ல எங்கே இருக்குது? உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வடக்கு பாகத்தில் இருக்குது. காவேரி ஆற்றுக்கும் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கும் நடுவில் இருக்குது. அவ்வளோதான். இந்த கோயிலை யார் கேட்டாலும் அது ரொம்ப எளிமையாக உங்களுக்கு வழிகாட்டிடுவாங்க. அந்த கோயிலுக்கு நீங்கள் யாரெல்லாம் போகலாம் அப்படின்றத பார்க்கணும் இல்லையா? 7.5 சனி யார் நடக்குது, அவங்கெல்லாம் போகலாம். அர்த்தாஷ்டம சனி யாருக்கு நடக்குது, அஷ்டம சனி யாருக்கு நடக்குது, இன்னும் என்ன சனி நீங்கள் நடக்குதுன்னு நினச்சாலும் சரி, இந்த சனிக்கெல்லாம் அவர் தான் ஒரே பலன் கொடுக்கக்கூடியவர். ரொம்ப அற்புதமான பலன் கொடுக்க இறைவன் யாருன்னா இந்த காவேரி அம்மன் தான். இந்த சந்திரன் வலிமை குன்றியவர்களாக யார் இருந்தாலும், வருமானத்தில் குறைவு இருக்குது அப்படின்றது யார் நினச்சாலும், இந்த குபேரத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த தன்மை இந்த காவேரி அம்மன்ட்ட பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் உங்களுடைய பணக்குறைகளை இந்த காவேரி அம்மன்ட்ட போய் அங்கே நீங்கள் முறையிட்டு அந்த கோவிலேருந்து ஏதாவது ஒரு தீர்த்தமோ ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டில் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். காவேரி அம்மனுக்கு வேறு என்ன விதமான பலாபலன்கள் அப்படின்னு பார்த்தா, இது நிறைய விவசாயத்துக்காகவும் பயன்படும். நீங்கள் விவசாயியாக இருக்கிறீங்க, விவசாயத்தில் உங்களுக்கு சரிவர விளைச்சல் இல்லை, அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கவங்களும் இந்த காவேரி அம்மனை வழிபட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு விவசாயமும் செழித்து வரும். விவசாயத்திற்குண்டான ஒரு முக்கியமான அம்சமும் இந்த கோயிலில் இந்த கிரகங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு தயாராக இருக்குது. மேற்கொண்டு உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய வலிப்பு நோய்களாக இருக்கலாம், அல்லது கை காலில் ஏதாவது மரத்து போகிறதோ இந்த மாதிரியான சிக்கல் இருக்கலாம், பக்கவாதங்களாக இருக்கலாம், அல்லது இதயம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். இவங்கெல்லாம் ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு இதே காவேரி அம்மனை போய் தரிசனம் செய்துட்டு வரும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை உங்களை நோக்கி வரும்ன்றதை நீங்கள் உணரலாம். இது எந்த கிழமையில் இந்த கோயிலுக்கு போனால் என்ன விதமான பலன்கள் அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டு போடணும். அந்த மாதிரியான ஒரு அம்சங்கள் இந்த கோயிலுக்கு இருக்குது. ஆனால் இது நிறைய பேருக்கும் தெரியாது. அந்த ஏரியா மக்களுக்கு தெரியுமே தவிர திருச்சியிலேயே மற்றொரு பகுதியில் இருக்கவங்களுக்கு கூட இந்த கோயில் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப குறைந்த ஆட்களே போவாங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம் இது. இந்த கோயில் இன்னொரு முக்கியமான விஷயத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுது. மனபயம், மன சோர்வு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் இந்த காவேரி அம்மன்கிட்ட போய் நீங்கள் அதை ஒப்படைச்சிட்டு வாங்க. அதுலேயும் பௌர்ணமி அன்னைக்கு போய் இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தேவையான காலகட்டத்தில் வரும். அதே போல் உங்களுடைய மன வலிமை உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். நீங்கள் இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வெளியே வந்துடலாம். நிறைய பேருக்கு இந்த கோயில் நன்மைகளை செய்திருக்கு. அதில் ஒரு குறிப்பாக ஒரு சம்பவத்தை சொல்லணும். ஒரு பெண் என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. அந்த ஜாதகம் பார்க்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க. அவங்களுடைய ஜாதகம் பார்த்தேன், அவங்களுடைய கணவருடைய ஜாதகம் பார்த்தேன், இவங்களுக்கு திருமணமான நாளுக்கு உண்டான முகூர்த்த லக்னத்தையும் சேர்த்து பார்த்தேன். எப்போவுமே குழந்தைக்கு உண்டான ஜாதகம் பார்க்குற முறையும் அதுதான். வெறும் மனைவியின் ஜாதகம் மட்டும் பத்தாது, கணவருடைய ஜாதகத்தையும் அவசியம் பார்க்கணும். இந்த 2 பேரும் சேர்ந்த நேரத்திற்குண்டான அந்த முகூர்த்த லக்னத்தையும் அவசியம் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த பையனுடைய ஜாதகத்தில் எந்த விதமான குறையும் இல்லை. இந்த முகூர்த்த லக்னத்துலேயும் ஒரு சின்ன குறைபாடு இருக்குது, இந்த பெண்ணுடைய ஜாதகத்துலேயும் ஒரு சின்ன குறைபாடு இருக்குது. இதில் என்னென்னா, முகூர்த்த லக்னத்துலேயும் இந்த பெண்ணுடைய ஜாதகத்துலேயும் சந்திரன் தான் முக்கியமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதுவே நீண்ட காலமாக இந்த பொண்ணுக்கு பிரச்சனையை கொடுத்துட்ருக்கு. அப்போ அந்த பொண்ணுக்கு உங்கள் ஜாதகத்தில் தான் பிரச்சனை காட்டுதேம்மான்னும் போது அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் நீர் கட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அது பல தடவை அதை ரப்சர் பண்ணாங்க. ஆனால் ரப்சர் பண்ணிவிட்டு திரும்ப அதை ப்ராசஸ் பண்ணும்பொழுது திரும்ப அது உருவாயிடுது.
இதுவே எனக்கு ரொம்ப மனசோர்வை உண்டு பண்ணிடுச்சு சார், எனக்கு குழந்தைன்னு ஒன்று உண்டா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் அவங்க என்கிட்ட கேட்கும் பொழுது நான் பார்த்துட்டு, நீங்கள் இந்த காவேரி அம்மன் ஒரு கோவில் இருக்குங்க, அந்த கோவிலுக்கு தொடர்ச்சியாக போங்க. ஏன்னா திருச்சியில் தனிச்சு சந்திரன் வலிமை பெற்ற ஸ்தலம் வந்து ரொம்ப குறைவு. அப்போ இந்த காவேரி அம்மன் கோவிலுக்கு போங்கம்மா, நீங்கள் அந்த கோவிலுக்கு தொடர்ச்சியாக போய் உட்காருங்க, இந்த கிழமையில் போயிட்டு வாங்க, உங்களுக்கு குழந்தைக்கு உண்டான வாய்ப்பு உங்களை தேடி வரலான்னு சொல்லி. அப்போது இவங்க கொஞ்ச நாள் அங்கே போக ஆரம்பித்தாங்க. அப்புறம் திரும்பவும் வந்து எங்களை தொடர்பு கொண்டு கேட்டாங்க, இதுபோல் இப்போ புதுசாக ஒரு வைத்தியர் வந்து ஒரு சித்தா பார்க்குறாரு, அந்த சித்த வைத்தியர்கிட்ட நாங்கள் மாறலாமான்னு கேட்குறாங்க. அப்போது நீங்கள் இந்த கோயில் போக ஆரம்பிச்சிட்டிங்களான்னா போயிட்டுருக்குறேன். என்னன்னா சரி, அப்போ அது வழிகாட்டுனா நீங்கள் அதுபடியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இவங்க அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. போன பிறகு இவங்க பிரச்சனைகள்லாம் அதுக்கப்புறம் குறைஞ்சி இவங்க வந்து கருத்தரித்த செய்தியை எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இது அந்த கோயில் வந்து சின்ன கோயில் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் கூட எவ்வளோ நீண்ட கால பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்ச ஒரு அதிசயத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக நிகழ்த்துச்சு. அற்புதமான இந்த கோயிலை நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கணும். அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரியாக பயன்படுத்திக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு எத்தனாவது வீட்டுக்குடையவரோ அந்த சந்திரன் இருக்கிறாரோ அந்த சந்திரனுடைய வலிமையை நீங்கள் கூட்டுறது மூலமாக அந்த பாவம் உங்களுக்கு என்ன தரணுமோ அதை அபரிமிதமாக நீங்கள் பெறலாம். பணமாக இருந்தால் பணம், தொழிலாக இருந்தால் தொழில், இதுபோல் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நீங்கள் அடையலாம். இதுபோல் நிறைய கோவில்கள் இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். AVR சதீஷ்குமார் நடத்தும் உயர்நிலை நேரடி ஜோதிட வகுப்பு ஆகஸ்ட் 30 முதல் ஆரம்பம். உடனே உங்கள் இருக்கைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9789073669.